போன தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார்கள். ஆனால் இந்த முறை அமைந்திருக்கின்ற வெற்றி கூட்டணியானது மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை முதலமைச்சர் ஆவார் என்பது உறுதியாகிவிட்டது. அந்த வகையிலே தான் நமது தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக வந்திருக்கின்ற அக்கா அவர்கள் குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக என்னென்ன செய்ய வேண்டும், பெண்களும் முன்னேற்றத்தில் என்னென்ன திட்டங்களை வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர். இப்படிப்பட்ட தருமபுரி தொகுதி சார்ந்த குக்கிராமில் வாழக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் அரும்பாடுபடக்கூடியவர் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அக்கா அவர்களை பெருவாரியான வாக்கு வெற்றி பெற செய்ய நாம் எல்லாம் அரும்பாடு பழுவோம் கேட்டு வாய்ப்பு நன்றி வணக்கம். அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய டி.கே. அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இங்கே களத்தில் நிற்கின்ற நம்ம வீட்டு பிள்ளையாக, நம்ம வீட்டு சகோதரியாக, நம் குடும்பத்தில் ஒருவராக, தருமபுரி மாவட்டம் என்று சொன்னாலே தன் தாய் வீட்டுக்கு வருகின்ற சந்தோஷத்தோடு வருகின்ற ஒப்பற்ற ஒரு வேட்பாளராக இங்கே களத்தில் நிற்கின்றார்கள் அன்புமணி சௌமியான்மணி ராமதாஸ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல நல்ல கருத்துக்களை வழங்க இருக்கின்ற தருமபுரி சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆற்றல் மிகு செயலர் அன்புச்சோர் கண்டீசன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் அன்புச்சோர் சரவணன் அவர்களே, இங்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் சிவபிரகாசம் அவர்களே, முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அறிஞர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜி அரங்கநாதன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல்மிகு ஒன்றிய செயலாளர் பி.டி. கணேசன் அவர்களே, சுற்றுச்சூழல் மாநில செயலாளர் அன்பு சகோதரர் பாலு அவர்களே, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மரியாதைக்குரிய பச்சைப்பள்ளி அவர்களே, முதல்வர் அவர்களே, சண்முகம் அவர்களே, புதிய நீதி கட்சியுடைய பொறுப்பாளர்களே, ஐக்கிய கட்சியுடைய பொறுப்பாளர்களே, தேசிய ஜனநாயக கட்சியுடைய பொறுப்பாளர்கள் மக்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இங்கு கூடியிருக்கின்ற கூட்டம் ஏதோ புதிதாக வேட்பாளரை அறிமுகப்படுத்த வேண்டும் ஒரு சூழ்நிலை நமக்கு இல்லை. பல்வேறு தேர்தலில் கலங்கண்டவர் ஒரு பெண் என்று சொன்னால் வீட்டை விட்டு வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. புரட்சி அந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல் ஆணாதிக்கத்தில் மத்தியில் புரட்சி தலைவர் அம்மா எப்படி ஒரு துணிச்சலோடு முடிவெடுத்து 3 முறை முதலமைச்சராக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அந்த வகையில் சௌமியா அன்புமணி நிற்கின்றார் களத்திலே. ஒரு ஐநா சபை வரை சென்று ஒரு துணிச்சலாக ஆங்கிலத்திலே பன்மொழியிலே கருத்துக்களை சொல்லி முன்னேற்பட்டு பெற்றவர் தான் நம்முடைய வேட்பாளர். அப்படிப்பட்ட வேட்பாளரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நம்ம வெற்றி வாய்ப்பை எழுந்தோம். ஒரு பூத்துக்கு 10 ஓட்டு வாங்கிதான் போறோம். அப்படி வெற்றி பெற்று இருந்தா அந்த மாவட்ட வளைச்சல் இருக்கும், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இருப்பார். அதையெல்லாம் விட்டு இன்றைக்கு ஒரு ஆமணி என்று சொல்லி ஒரு ஆமமணியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இந்த மக்களை பத்தியும் கவலை இல்லை, இந்த தொகுதியை பத்தியும் கவலை இல்லை, இந்த மாவட்டத்தை பத்தியும் கவலை இல்லை. ஏதாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக மாடல் என்று சொல்கிறார்கள், ஏதாவது திட்டம் கொண்டு வந்தாலும் எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள், புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள், அது பின்னே எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் தான் செயல்பட்டதை தவிர
இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த திட்டமும் கொண்டு வராத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி முதலமைச்சர் என்று சொன்னால் நம்முடைய அன்பு சகோதரி சட்டமன்ற தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும். பல்வேறு திட்டங்கள் மக்களிடையே சேர்ந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு சாதனை சொல்லி வாக்குகளை கேட்கிறோம். ஆனா திமுக கூட்டணி வேதனை சொல்லி தான் வாக்கு கேட்க முடியும், தவிர வேற ஒன்றும் அவங்களால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் நம்ம வீட்டு பிள்ளை அன்பு தங்கை சௌமியா அன்பனை வெற்றி பெற செய்வது இருக்கின்ற பொறுப்பாளர் கையில் தான் இருக்கின்றது. நாம ஏதோ மற்ற மைனாரிட்டி தான் நிற்கிறார், தேமுதிக திமுக நிற்கவில்லை என்று நாம் இருந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு வாக்கும் ஒரு உயிர் போன்றது. ஏற்கனவே நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்த அனுபவம் உண்டு. 12.5 லட்சம் ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் மேட்டூர் உள்பட 6 சட்டமன்ற தொகுதியில் வெறும் 20,000 ஓட்டு வெற்றி வாய்ப்பு இருந்தோம் என்று சொன்னால் இதை விட ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் இருக்க முடியாது. அவ்வளவு வேதனையா இருக்கின்றது. ஏன்னா ஒரு திறமையான வேட்பாளர், இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் பாடுபடக்கூடிய துடிக்கின்றவர், இந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு வேட்பாளர் நாம் வெற்றி வாய்ப்பில் இருந்தோம். அந்த தவறை மீண்டும் தருமபுரி சட்டமன்றத்திலே செய்துவிடக் கூடாது என்பதற்கு நாம் பாடுபட வேண்டும். அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற பொறுப்பாளர் அத்தனை பேரும் தான் வேட்பாளர் எண்ணி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தருமபுரி மாவட்டத்திலே தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாக்கு சௌமியா வெற்றி பெற்றார் என்ற செய்தியை நம்ம கேட்கவரை ஓயக்கூடாது என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பளித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.